வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பனம்பழம் சுட்டு சாப்பிட போகிறோங்க. யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? பிடிச்சா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பனம்பழம் எடுக்கிறதுக்காக வயக்காட்டுக்கு கிளம்பிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பசங்க 2 பேர் கூப்பிட்டு போயிருந்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பனம்பழத்தை போய் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து மிதித்து பார்த்தாங்க. நான் மிதிக்க சொன்னேன், அதனால் மிதித்து பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தா அதில் வந்து வண்டு இருந்துச்சு. ஏன்னா பழைய பழம், அதனால் வண்டு கிடந்துச்சு. அதனால் மறுபடியும் போயிட்டு வேறு ஒரு மரத்தில் போய் பார்த்தோம். அப்போ தான் விழுந்திருந்த பழங்களை ஒரு 2 பழம் எடுத்துருந்தோங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொரு மரத்தில் போய்ட்டு 2 பழம் எடுத்தோம். அப்புறம் ஒரு சிங்கிள் பழம் எடுத்தாங்க பெரிய மரத்தில் இருந்து. மொத்தம் ஒரு 5 பழம் நல்ல பழமாக எடுத்துகிட்டு வந்து ஒரு சுற்றி பார்த்திங்கன்னா வெயில் வேறு, அதோட ஒரு நிழலான ஒரு பனை மரத்துக்கு கீழே வச்சு பார்த்துட்டு அவனை எடுத்துகிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் தூக்கி போட்டு போயிருந்துருக்காங்க வயக்காட்டுக்குள்ளே. அதுவும் சில இது வந்து உடஞ்சி போய் கிடந்துச்சு. தயவுசெய்து இந்த மாதிரி போடாதீங்க மக்களே, இந்த விவசாயம் பண்ணுற இடம், அதனால் தயவுசெய்து போடாதீங்க யாருமே. அதோட சரி இங்கேயே சுட்டு சாப்பிட்ருவோம்டா தம்பி அப்படின்னு சொல்லுவோம். கொடுங்கண்ணே நம்ம இங்கேயே வச்சு சுட்டுருவோண்ணே அப்படின்னு சொன்னாங்க. சரி வைங்கடா வச்சுட்டு ஓலையை எடுத்து வச்சு விறகுலாம் எடுத்து போட்டு தீயை பற்ற வைங்கடா அப்படின்னு சொல்லி தீப்பெட்டியை கொடுத்தாங்க. அவங்க என்னை பற்ற வைக்க முடியலன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதோட நான் பனம்பழத்தை மேலே எடுத்து போட்டு நானுமே சரி பற்ற வச்சு பார்ப்போம், என்ன நீ பற்ற வைக்க முடியலைங்கிறேன்னு சொல்லிட்டு நானும் இப்போ ஒரு குச்சியை பொருத்தி வச்சோம்னா ஓலையில் பிடிக்குது, காற்று பயங்கரமாக அடிக்கிறதுனால அமர்ந்துருச்சுங்க. நாங்களும் சரி ஆனால் நான் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேனே அப்படின்னா, சரி இந்தாடா தம்பி ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லவும் அதோட வாங்கி அவனும் ஒரு 2 தடவை 3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தான். அது ஒன்றும் பிடிக்கிற மாதிரி தெரியல. சரி இதுக்கு மாரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்கடா தம்பி வீட்டுக்கே கிளம்பிடுவோம், வீட்டில் போய் வச்சு அங்கே சுட்டுக்குருவோம் அப்படின்னு சொன்னேன். இருங்கண்ணே இன்னொரு தடவை பற்ற வச்சு பார்க்குறேன்னா அதோட செட் ஆகலை. சரி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இடையில வர்ற வழியிலே நண்டு, மலைக்கு நண்டு ஒரு கிளம்பிருந்துச்சுங்க. அதையும் பார்த்துட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்தோன்னே பசங்க எல்லாம் சேர்ந்து சுப்பி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க 2 பேருமே. எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. கடைசியில் நானும் பற்ற வச்சு பார்க்குறேன், பிடிக்கவே இல்லை. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அப்புறம் ஒடிச்சு கொடுத்தானுங்க. அதோட உள்ளே வச்சு தீயையும் பற்ற வச்சு மேலே 2 பழத்தை தூக்கி வச்சு ஊதுன்னு ஊதியாச்சுங்க. ஊதி பிடிக்க வச்சு கடைசியில் பனம்பழமும் நல்லா சுட ஆரம்பிச்சாச்சுங்க. சுட்டு பனம்பழத்தை மறுபடியும் திருப்பி வச்சு அதையும் நல்லா ஒரு கருகிற ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதோட கருகிற ஸ்டேஜுக்கு கொண்டு போனோன்னா அந்த பழத்தை ஒரு சான் சட்டியில் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா மண் பட்டுச்சுன்னா சாப்பிட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சான் சட்டியில் எடுத்து வச்சுட்டேங்க. எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பழம் தான் அது. சரி அவங்ககிட்ட சாப்பிட கொடுத்துருன்னு சாப்பிட கொடுத்தாச்சுங்க. ஆனால் இப்போ சூப்பராக இருக்குண்ணே பழம், சாப்பிட்றதுக்கு செம்ம இனிப்பாக இருக்குண்ணே அப்படின்னாங்க. நீ பாடுறா தம்பி அப்படின்ட்டு. சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.